இப்போ பாருங்க ஒரு ஃபுல் இயர் உங்களுக்காக ரெடி பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரிப்போர்ட் என்ன சொல்லுது சார்? இப்போ இது ரிப்போர்ட்னா எவ்வளோ ரிப்போர்ட், ஒரு 12 பக்கத்து ரிப்போர்ட் ரெடி பண்ணி இதை வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். எதுக்கு? டேட்டா வச்சு பேசணும். ஏன்னா ஒரு சேனல் நம்மள மாதிரி வருதுன்னா நம்ம அவங்களுக்கு டேட்டாவோட கரெக்டாக சொல்லுவோம். 222 திரைப்படங்கள் வந்திருக்கு, அதில் பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, எல்லா டேட்டா வச்சுட்டு பேசுவோம். நம்ம பாட்டு ஏதோ குத்து மதிப்பாக வாய்க்கு வந்தது பேச வேணாம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி ஏன் பேசுகிறோம்? நம்ம ஒரு ப்ராப்பராக ரெஸ்பான்சிபிளாக பேசணும்னு நினைக்கும் போது நம்ம தரப்புலேருந்து ஒரு சரியான கருத்து கொண்டு போக நினைக்கிறோம்ல, அது மாதிரி தான் திரைப்படமும். எல்லாருமே அந்த சின்சியராக அவங்க படத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் சின்சியராக ட்ரை பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ், மெனி டைம்ஸ் இட் டசன்ட் ஒர்க். ஓகே, நீங்கள் சொன்ன இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது பெரிய நம்பர் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்திருக்காங்க. வரல, அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2023 நம்ம பார்த்தது இயர் ஜெயிலர் அண்ட் லியோ இயர். ஓகே, அந்த வருஷம் தான் வாரிசு 3 வந்தது, அந்த வருஷம் தான் பொன்னியின் செல்வன் 2 வந்தது, அந்த வருஷம் தான் பல வெற்றி படங்கள் வந்தது. ஓகேங்களா, ஜிகர்தண்டா XX எல்லாம் கடைசியில் வந்து வெற்றி அடைஞ்சது. அந்த வருஷத்துல 4000 கோடி பண்ண தமிழ் சினிமா கடந்த வருஷம் டிராப் ஆயிட்டு ஒன்லி கோட் அமரன் மட்டும் தான் பெருசா படிச்சு 3000 கோடி ஆயிடுச்சு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ல 2600 கோடி தான் டோட்டல். இந்த 285 திரைப்படங்களும் எவ்வளவு பாக்ஸ் ஆஃபீஸ் வேர்ல்டு வைடு பண்ணியிருக்குன்னா 2600 கோடி தான். அதாவது கடந்த வருஷத்தோட 13% கம்மி ஆயிடுச்சு. பெரிய படங்கள் வந்துமே ஏன்னா பல பெரிய படங்கள் நம்ம எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல.